வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழக காவல்துறை. எவ்வளவு அராஜகம் பாருங்க, எவ்வளவு அட்டூழியம் பாருங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு கொடுங்கோன்மையை ஏவி விடுது இந்த திமுக அரசு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு போட்டதே அநியாயம், அவரை கைது பண்ணதே அநியாயம், அவரை சிறைப்படுத்ததே அநியாயம். இதை குண்டர் சட்டத்தை வேற பாய்ச்சுறாங்க. குண்ட சட்டத்தை பாய்ச்சுற அளவுக்கு செஞ்ச குற்றம் என்ன? யார் மேல குண்ட சட்டம் போடணும்? ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், மணக்கொள்ளை செய்யறான், சமூக விரோத செயல்களில் தொடர்ச்சியா ஈடுபடுறான், இல்ல சமூக அமைதியை பொது அமைதியை கெடுக்கிறான், இந்த சமூகத்தோட நல்லிணக்கத்துக்கு ஊர்வல் வைக்கிறான் அப்படின்னா அவன் மேல குண்ட சட்டத்தை பாய்ச்சலாம். ஏன்னா தொடர்ச்சியா குற்றங்கள் ஈடுபட்டு வர்றான். அப்ப இவனை தடுத்து முடக்குவதன் மூலமாக குற்றங்கள் மட்டுப்படும் குறைங்கிற அடிப்படையில தொடர்ச்சியா சமூக குற்றங்கள் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகள் மீது குண்ட சட்டத்தை போடலாம். அதுக்காக தான் குண்ட சட்டமே கொண்டு வரப்படுது. ஆனா அப்படி எந்த குற்றமும் செய்யாத அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தி இப்போது குண்ட சட்டத்துக்கு கீழே ஓராண்டு காலம் அவர் வெளில வரக்கூடாதுங்கிற அளவுக்கு முடக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த குண்டர் தடுப்பு காவல்னா ஓராண்டு காலம் அவரை வெளில விடாம முடக்கி வைக்கிறது. குண்டருங்கிறது தனி வழக்கு இல்லை, ஆனா தடுப்பு காவல். வழக்கு போட்டு சிறைப்படுத்திய பிறகு இந்த குண்ட சட்டத்தை பாய்ச்சிட்டாங்கன்னா அந்த குண்ட சட்டம் உடஞ்ச பிறகுதான் அந்த வழக்குகள்ல இருந்து பிணை வாங்கிட்டு வெளில வர முடியும். ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய வழக்குகள்ல பிணை வாங்கினா கூட அவர் குண்ட தடுப்பு காவல் சட்டம் உடஞ்சா மட்டும்தான் அவர் வெளில வர முடியும். இது எதுக்காகனா ஓராண்டு காலம் குண்ட தடுப்பு காவல்னா அதுல அட்வைசரி போர்டு எனப்படக்கூடிய அறிவுரை கழகம், அங்க 3 நீதிபதி இருப்பாங்க. அங்க போய் நேர் நிற்கணும். அவங்க இந்த குண்ட சட்டம் பொருந்துமா, இவருக்கு பொருந்துமா அப்படின்னு பார்ப்பாங்க. பொருந்தாது அப்படின்னா ரத்து செய்வதற்கான அறிவிப்பை கொடுத்துருவாங்க. இந்த அட்வைசரி போர்டுகிற அறிவுரை கழகத்துக்கு ஒரு மாசத்துல போவாங்க. குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்ட 1 மாசத்துல போவாங்க. அங்க குண்ட சட்டத்தை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நீதிமன்றம் போகணும். அந்த நீதிமன்றத்துல வழக்கு எடுத்து அதுல குண்ட சட்டம் பொருந்துமா அப்படின்னு பார்ப்பாங்க. குண்ட சட்டம் பொருந்தாது அப்படின்னா அதுல ரத்து பண்ணி விட்டுருவாங்க. இங்க தமிழ்நாட்டில் போடப்படக்கூடிய குண்ட சட்டத்துல பெரும்பான்மை குண்ட சட்டம் ரத்து செய்யப்படுது. ஒன்னு அறிவுரை கழகத்திலேயோ இல்லைன்னா நீதிமன்றத்திலேயோ ரத்து செய்யப்படுது. ஏன்னா இவருக்கு குண்ட சட்டம் பொருந்தாது, தவறா பிரயோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குண்ட சட்டத்தை ரத்து பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதிகப்படியாக குண்ட சட்டத்தை போட்டு தவறாக பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் வைக்குது. ஒரு வழக்குல குண்ட சட்டத்தை தப்பா பயன்படுத்திருக்காங்கன்னு அந்த குண்ட சட்டத்தால பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்படி எல்லாத்துக்கும் குண்ட சட்டத்தை பாய்ச்சுக்கிற வேலை நடக்குது அப்படிங்கிற கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுப்பட்டுக்கிற வேலையில எந்தவித நியாயமும் இல்லாது, துளி கூட நியாயம் இல்லாது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இப்போது குண்ட சட்டத்தை பாய்ச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நான் குண்ட சட்டத்தில் இருந்தேன். திமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் குண்ட சட்டத்தில் இருந்தாங்க. இந்த பரதேசி வேவத்தை இருக்கான்ல சவுக்கு சங்கர், அவனுக்காக கூட பேசணுமே. அந்த பரதேசி வேய மேலே 2 குண்ட சட்டம் போட்டாங்க. நாம அவன் ஒரு அயோக்கிய பைய, திருட்டு பைய, முள்ளமாரி பையனா கூட சவுக்கு சங்கர் மேல குண்ட சட்டம் போறது தவறு அப்படின்னு கண்டிச்சோம். இப்படி அரசியல் பழிவாங்கல் போக்கோடு எல்லோரும் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்படுது. அந்த வகையில அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதும் பாய்ச்சப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல திருமுருகன் காந்தி உள்ளிட்டவங்க மேல குண்ட சட்டம் பாய்ச்சினாங்க. அன்னைக்கு பாய்ச்சப்பட்ட போது இது அநியாயம், அக்கிரமம், ஏற்க முடியாது, அரச பயங்கரவாதம், அரச வன்முறை, எதேச்சதிகார போக்கு அப்படின்னு கண்டிச்ச பல வாய்கள் இப்போது வாய் திறக்காது மௌனியா இருக்குது. என்ன கூத்து அப்படின்னா, இந்த பாமகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி மா.க. ஸ்டாலின் ஒருத்தர், அவர் மேல குண்டு வீசி கொலை பண்ண பார்க்குறாங்க. அவரை குண்டு வீசி கொலை பண்ண பார்த்த பிறகு அவர் தப்பி படைச்சிட்டாரு, நல்வாய்ப்பா தப்பி படைச்சிட்டாரு. அது குறித்து இந்த உயிருக்கு அச்சுறுத்தல், கொலை முயற்சி, இந்த பாதுகாப்பின்மை இதை மையப்படுத்தி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுப்பதற்காக பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் புகார் கொடுக்க போறாங்க. அவரோடு சேர்ந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் அங்கே புகார் கொடுக்க போறார். எங்க டிஜிபி அலுவலகத்துக்கு. அந்த டிஜிபி அலுவலக வாசலுக்கு அவர் போன உடனே அவர் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அங்கே வந்த விசிகாவை சேர்ந்த ஒரு 4 காலி பயிலுக உடனடியாக அவர் இறங்கின உடனே அவரை நோக்கி தாக்க வர்றாங்க. செருப்படுத்தி வீசுறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அவர் சட்டை கிழிஞ்சு போகுது. அவர் வந்த தனி ஒரு ஆளாக தான் வர்றார். வந்த மாத்திரத்தில் இந்த தாக்குதலை ஒரு எதிர்பார்க்கல.
ஒரு நொடி வந்து ஒரு ஆளை சுதாரிக்க முடியல. அப்படி செருப்படுத்தி வீசுறாங்க, தாக்குறாங்க. இது எல்லாமே டிஜிபி அலுவலக வாசல் நடக்குது. என்ன கூத்துனா, அப்படி தாக்க முற்படுற, செருப்படுத்தி வீசுற, செருப்பால அடிக்க முற்படுற அந்த வேளையில ஒரு கான்ஸ்டபிள், ஒரு காவலர் வந்து பக்கத்துல அப்படியே நின்றுட்டு, ஊடகங்கள் இருக்கு, அங்க ஊடகங்கள் எல்லாம் படம் பிடிக்க இருக்கு. அவங்க எல்லாத்தையும் வந்து காணொலி பதிவாக எடுக்கிறாங்க. நம்மளால ஒரு கட்டத்தை கூட புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடந்தாலும் ஊடகங்கள் படம் பிடிக்கிற வேலையை தான் செய்யும். சரி, அவங்களோட கடமையை அவங்க செய்யறாங்கன்னு கூட அதை நம்ம புறந்தள்ளிடலாம். ஆனா ஒரு காவலர் இருக்காருல்ல, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு இயக்கத்தோட தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை தாக்க முற்படுறாங்கன்னா காவலர் வந்து பாஞ்சு அவங்கள வந்து தடுக்க வேண்டியதானே. காவலரை தடுக்க எந்த முயற்சியும் எடுங்க அப்படின்னு நீட்டு அந்த காவலர் கான்ஸ்டபிள் வந்து வேடிக்கை வைக்கிறேன். இல்ல வந்து அப்படி நடக்குது அப்படின்னா அந்த காவலர் டிஜிபி அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவல் படைக்கு உடனடியாக தகவல் கொடுத்து, ஏங்க அந்த டிஜிபி அலுவலக வாசல்லே வந்து அங்கேயே ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார். அவர் வந்து அலைபேசியில் கூப்பிட்டு அங்கே பேசுவார், மேலே பேசுவார், டிஜிபி அலுவலகத்தில் மேலே பேசுவார். அந்த வாசல்கிட்டே ஒரு அரை மணி இருக்கு, அங்கே ஒருத்தர் இருப்பார். அங்கே கையெழுத்து போட்டு தான் மேலே போக முடியும். அப்போ அவர் ஒரு நொடியில் கூப்பிட்டு இந்த மாதிரி வாசலில் வந்து தகராறு பண்ணுறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி வந்து புகார் கொடுக்க வந்தார், தகராறு பண்ணுறாங்க, அவன் எல்லாம் பிடிச்சி கைது பண்ணுங்க அப்படின்னு ஒரு நொடி பொழுது சொல்லியிருந்தா அடுத்த நொடி வந்து ஒரு படம் வரைஞ்சு அவங்கள தடுத்து முடக்கிக்க முடியும். ஆனா ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்கட்டும்னு காவல்துறை திட்டமிட்டு வேடிக்கை பார்த்துச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு உலகத்துக்கு தெரியும். எப்போதும் இல்லாத அளவுக்கு கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே பாலியல் வன்கொடுமை நடக்குது. சர்வசாதாரணத்தை பண்ணிட்டு போறான். அதே போல எப்போதும் இல்லாத அளவுக்கு கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம், வரத்து, அப்புறம் வந்து கள்ளச்சாராய பெருக்கம். கள்ளச்சாராயத்தால 100 பேர் வரைக்கும் இந்த திமுக ஆட்சி இறந்து விட்டான். அது இன்னும் சொல்ல போனா கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு புகார் கொடுத்ததுக்காக, அதுக்கு எதிராக போராடியதற்காக மயிலாடுதுறை பக்கம் 2 இளைஞர் கள்ளச்சாராயம் காய்ச்சுற அந்த காவாலி பெயரால கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நடக்குது தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அத்தனை எதிர்கட்சிகளும் ஒருமித்து ஒரே குரல்ல சொல்லுது. மக்களும் அதை உணர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு வாக்கு செலுத்தவங்க கூட இந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற கருத்துல வந்து மாறுபட மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கிற வேளையில டிஜிபி அலுவலக வாசல்ல புகார் கொடுக்க வந்த ஒரு அமைப்போட தலைவர் மேல விசிகாவை சேர்ந்த காலி பயலுக தாக்குவாங்கன்னா அதை வந்து காவல்துறை கண்டிக்காது, காவல்துறை தடுக்காது, வேடிக்கை வைக்கணும்னா ஒருவேளை வந்தவன் வந்து செருப்படுத்திட்டு வந்தான், செருப்படுத்தி வந்து தாக்குறான், அவரை அவமானப்படுத்துற நோக்கத்தோட சட்டையை கிழிக்கிறான், இந்த வேலையை செய்யறான். ஒருவேளை அவன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தோ இல்ல ஒரு அருவா எடுத்துட்டு வந்தோ அவன் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்கல் எடுக்க முற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதையும் காவல்துறை வேடிக்கை பார்த்திருக்குமா? இதே ஏர்போர்ட் மூர்த்தி 2 முறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு. விசிகாவால, திருமாவால என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஆபத்து இருக்கு, எனக்கு பாதுகாப்பின்மை இருக்குன்ட்டு. அதுக்கு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்ட பதில், நிலைமை ஒன்றும் சரியில்லை சார், நீங்களே பார்த்துக்குங்க, இதுதான் சொல்லப்பட்ட பதில். இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஏர்போர்ட் மூர்த்திய அந்த டிஜிபி அலுவலக வாசலை வச்சு தாக்குறாங்க. இதெல்லாம் செய்தி இல்லை, காணொலி பதிவு இருக்கு, காணொலி சான்று இருக்கு, அங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்படி தாக்க முற்படுறப்ப அவன் செலுப்படுத்தி வீசுறான். ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆளை தாக்க முற்படுறாங்க. கடைசியா வந்து ஒரு பாக்கெட் கத்தி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு, பாக்கெட் கத்தி மாதிரி. தன்னை தற்காத்து கொள்ள அந்த பாக்கெட் கத்தியை கடைசியா எடுக்கிறார். கடைசியா எடுத்து ஒருத்தன் நோக்கி இப்படி இழுக்கிறார். அவன் மேல பட்டுது. அவன் பட்டவரெல்லாம் தெரிச்சு ஓடுறான் ஒருத்தன். இன்னொருத்தன் போய் அப்படியே சாலையில வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி போய் விழுகிறான். அதுக்கு மேலே தெரிச்சு ஓடுறாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருவேளை அவர் பாக்கெட் கத்தியை எடுக்கலன்னா தொடர்ச்சி அவர் மேல தாக்கல் எடுத்திருப்பாங்க. இன்னும் மோசமா கூட தாக்கல் எடுத்திருக்க கூடும். அப்ப அவரை தாக்கணும், அவமானப்படுத்தணும், அவரை அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டிஜிபி அலுவலக வாசல வச்சு இந்த தாக்கல் எடுக்கிறான்னா இது வந்து தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் இல்லையா, பேர் அவமானம் இல்லையா, கேவலம் இல்லையா? டிஜிபி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க வந்தவனுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா யாருக்குடா என்ன புடுங்க போறீங்கிற கேள்வி வராத? அப்ப அவர் தாக்கப்படுறத காவல்துறை வேடிக்கை பார்த்துச்சு. அவரை தற்காக்கல, அவரை காப்பாத்தல, இது கேவலம், இது வெக்கக்கேடு. அதை கடந்து எவன் தாக்கல் எடுத்தானோ அவன் மேல எல்லாம் வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தாம இதுல பாதிக்கப்பட்டார்ல, தற்காப்புக்காக அவர் வந்து முயற்சி பண்ணார்ல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி, அவர் மேலேயே வழக்க போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்துறான்.
எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த காணொலியை வந்து காய்த்தல் உவர்த்தல் இல்லாம விருப்பு இல்லாம அந்த காணொலியை பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி எந்த தவறும் பண்ணல. அவர் பாட்டுக்கு வர்றாரு, வந்த மேல வந்து செருப்படுத்தி வீசி அவரை தாக்க முற்பட வந்து விசிகாவை சேர்ந்த ஆளுக தான் அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் தெரியும். ஆனா அதுல தற்காப்பு நடவடிக்கைகள் அவர் ஈடுபட்டாங்கிறது தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும், காவல்துறையும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை பாதிக்கப்பட்ட அவர் மேல குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்கிறது. கடைசியா வழக்கு போட்டு கைது பண்ணி செயல்படுத்துறது இல்லாம ஓராண்டு காலம் அவரோட செல்வாட்டை முடக்கும் விதமாக குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. இது யாரோட அதிகார தலையீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியும். இந்த சல்லித்தனமான இந்த நரித்தனமான வேலையை யார் செய்வா? வேற யாரு? நம்ம அண்ணன் திருமாவளவன் தான். அவர் அப்படியே ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி. அவர் வந்து எழுத்தம் கவித்தம் எல்லாம் எடுக்க மாட்டார் முடிவை. எதேச்சதிகார போக்கோடு ஒரு நாள் செயல்பட மாட்டாரு. ஜனநாயகத்தன்மையோடு இயங்குவார். ஆதவர்ஜினா வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்களில் வந்து திமுக ஆட்சியை வந்து மன்னராட்சி அப்படின்னு விழிச்சிடுறாரு. அப்ப வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாரு திமுகவை நோக்கி. அப்ப ஆதவர்ஜினா வந்து எப்ப கட்சி விட்டு நீக்குவாரு, ஏன்னா கூட்டணி திறமத்துக்கு எதிராக பேசிட்டாரு, கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து வருது. அப்ப திருமாவளவன் வந்து அப்படிலாம் எடுத்தம் கவிழ்த்தம்லாம் எடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி. அப்ப கட்சியோட உயர்நிலை கூட்டத்தை கூட்டி அங்க கலந்து ஆலோசித்து எல்லாத்தையும் கருத்து கேட்டு பெரும்பான்மை அடிப்படையில் தான் முடிவெடுப்பாரு அப்படின்னாங்க. அவர் அமைப்பாய் தேர்தல் புத்தகம் போட்டிருக்காரு, அவர் கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர். அதனால திருமாவளவன் வந்து பெரிய ஜனநாயகவாதி, கருத்தியல்வாதி, ஒரு அமைப்பா இயங்குவாரு, அவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு நேர்த்தியா இயங்குவாரு அப்படின்லாம் கதை சொன்னாங்க. ஆனா திருமாவளவனோட சல்லித்தனமும் நரித்தனமும் இந்த விவகாரத்தில் அமலப்பட்டுச்சு. இந்த தாக்கல் தொடுக்கப்பட்ட பிறகாவது குறைந்தபட்சம் எப்படி நடந்திருக்க கூடாது, இது வந்து கெடு வாய்ப்பானது, நான் வருந்துறேன்னு சொல்லியிருக்கலாம். பத்திரிகையாளர் சந்திப்புக்காக திருமா வந்து ஒரு வாகனத்தை வந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள் வந்து ஒளிவாங்கி நிட்டுறாங்க. அப்ப தாவேகா தலைவர் விஜய் மாதிரி உடனே கனடிய முடியாது, நான் பேச மாட்டேன்ட்டு. அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல் திருமாவளவன் சொல்லி நடந்திருக்கணும், இல்ல நடந்த தாக்குதல்ல திருமாவளவனுக்கு ஒப்புதல் இருக்கணும். அது உண்மை, ஒப்புதல் இருக்கு, உடன்பாடு இருக்குன்னு உண்மை. ஏன்னா அதுல தாக்குதல் எடுத்த கூட வீசிக்கா இருந்த காலி போயிடுங்க. ஆனா அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு போய் மருத்துவமனை படுத்துட்ட பிறகு விசிகாவை சேர்ந்த ரஜினிகாந்த்ங்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் போய் அங்க மாநில பொறுப்பாளர் போய் கமிஷனர் அலுவலகத்தில் புகார், யார் மேல? ஏர்போர்ட் மூர்த்தி மேல. அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி மேல புகார் கொடுத்ததுக்கு தான் அவர் மேல வழக்கை போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க. இப்ப குண்டர் சட்டத்தையும் போட்டிருக்காரு. யாரு? சென்னை மாநகர ஆணையர் அருண், அவர் தான் இப்ப குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்காரு. இன்னும் 8 மாசம் 10 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போறப்ப ஆட்சி மாறத்தான் போகுது. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இங்க ஓராண்டு காலம் முடக்கிறீங்களான்னா முடக்க முடியாது. அறிவுரை கழகத்தில் அட்வைசரி போர்டில் இந்த குண்ட சட்டம் குறித்து அங்க பேசுற அங்க வந்து நேர் நிற்கிறப்ப, ஏர்போர்ட் மூர்த்தி நேர் நிற்கிறப்ப இந்த குண்ட சட்டம் பொருந்தாது என்று ஏர்போர்ட் மூர்த்தி மீதான குண்ட சட்டம் உடைபடும். இல்லாவிட்டால் நீதிமன்றத்துக்கு போறப்ப நீதிபதி எடுப்பளவே குண்ட சட்டம் உடைச்சு விட்டுருவார். அப்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போறது வந்து இந்த திமுக அரசு தான். சவுக்கு சங்கர் மேல, அந்த அயோக்கிய பையன் மேல 2 குண்ட சட்டம் போட்டாங்க ஒரே நேரத்தில். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காரிவெட்டு குரு மேலதான் ஒரே நேரத்தில் 2 குண்ட சட்டம் போடப்பட்டதா சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த சவுக்கு சங்கர் அயோக்கிய பையன் மேல குண்ட சட்டம் போட்டாங்க. குண்ட சட்டம் போடுறப்ப 2வது குண்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து பண்றதுக்கு முன்னாடியே திமுக அரசே ரத்து பண்ணிடுச்சு, ஏன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம். அதே போல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த குண்ட சட்டம் மிக எளிதாக இலகுவாக நீதிமன்றத்தில் உடைபடும் போது இந்த திமுக அரசு அசிங்கப்பட்டு நிற்கும். அது மட்டுமல்லாது இவ்வளவு நாட்கள் வந்து காட்சி ஊடகங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு பெரிய அளவில் வெளிச்சத்தை கொடுத்ததில்லை. காட்சி ஊடகங்கள் வந்து அவரை காட்சிப்படுத்தினதில்லை. அவர் வந்து இன்னும் தெரியாத ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு வெளிச்சமும் ஒரு கவன ஈர்ப்பும் கிடைக்கும். அப்ப வெளில வரக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி இப்ப யாரால உள்ள போயிருக்காரோ அந்த திருமாவளவனை பொளந்து கட்டுவார், அவரோட முகத்திரையை கிழித்து தொங்க விடுவார். இது நடக்கும்.